பிரைஸ்லா. அதனால ராஜபாளையத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது இந்த சுடுகாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது, இன்று நான் நாளை நீ அப்படின்னு சொல்லி. அப்போ மரணம் என்பது எல்லாருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். மனுஷனுக்கு பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆனால் சாதாரண ஒரு மனிதனை போல நம்ம மரிப்பதை பார்க்கணும். வேதத்தில் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது நாம் வாசிக்க பார்க்கலாம். ஸோ வேதத்தில் அநேக தேவ ஊழியக்காரங்க கிறிஸ்துவுக்காக மரிக்கிறத சந்தோஷமாக எண்ணினாங்க. பவுல் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறாரு, நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் கொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனா இருக்கிறேன். பேதுருவை சிலுவையில் அடிக்கும்போது அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை போல அடிக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை தலைகீழ அடின்னு சொல்லி. பெரிய ஸ்தேவான கல்லெறியும் போது ஸ்தேவான் சொல்லுகிறாரு, நான் தேவனே ஆண்டவரை என்னுடைய ஆவியை உடைய கையில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய மரணம் எல்லாம் பார்வைக்கு அருமையா இருந்தது. அவங்க அந்த மரணத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ நம்ம கர்த்தருக்குள்ள வாழும்போது அவருக்குள்ள மரிக்கிறதுல அந்த மரணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம அவருக்காக வாழும். வாழ்ந்தாலும் மரித்தாலும் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கு பிழைக்கும். கர்த்தருக்குள்ள அங்கே மரிப்போம். பரலோகம் நிச்சயமா நம்முடைய மரணத்தை கனம் பண்ணும். மற்றவங்களை ஆசிரியர்